மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாட்டு முறைகள்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, விரதம்லாம் இருப்பாங்க. இதுக்கு வந்து ஏதாவது வழிபாட்டு முறைகள், விரதம்லாம் இருக்கா ஐயா? எந்த விரத முறையும் இல்லம்மா. மனசார நினைக்கணும். முதல் விஷயம், ஒரு வில்வத்த எடுத்தாவது பூஜை பண்ணணும். அதான் ம். முக்கியமான விஷயம். வில்வார்ச்சனைன்றது சிவனுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். ம். நீங்க வீட்ல வந்து மனசார நினைச்சீங்க வயசானவங்க. கோயிலுக்கு போ முடிஞ்சா எல்லா கோயில்லயும் எனக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கும். எல்லா சிவன் ஆலயங்களும் முக்கியமான ஒரு ஸ்தலம். தயவு செஞ்சு அந்த கோயிலுக்கு கலந்துக்கங்க. அந்த அபிஷேகத்துல கலந்துக்கங்க, ஆராதனையில கலந்துக்கங்க, மனசார நினைங்க. ஒரு இரவு முழுக்க கண் விழிங்க. எதெதுக்கோ வாழ்க்கையில நம்ம நேரங்காலத்த பல வீணான விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்றோம். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சந்ததிக்கே நல்லது. நம்ம வம்சத்துக்கே நல்லது. அடுத்து பொறக்கப் குழந்தைக்கு நல்லது. அடுத்த தலைமுறைக்கு நல்லது. நீங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு சொத்து சேர்த்துட்டு போற மாரி தான் முக்கியமான விஷயம் தான் இந்த பிரார்த்தனை. அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துங்க. யார் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் கோயிலுக்கு தயவு செஞ்சு அன்னைக்கு கோயில் எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு பூஜை நடக்கும். மறக்காம அந்தந்த ஊர்ல, அந்தந்த பகுதியில இருக்கிற சிவாலயங்களுக்கு போங்க. இந்த கோயிலுக்கு போனா தான் கிடைக்கும். அந்த கோயிலுக்கு தான் போனா சிவன் அவர் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய தெய்வம். அவரு பரம்பொருள். ம். அவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பார். இருந்தபோதிலும் குறிப்பிட்ட ஆலைகளுக்கு சக்திகள் உண்டு. அந்த சக்திகளுக்கு சித்தர்கள், மகான்கள் நம்மளுக்காக உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி தான் அந்த சக்திய அந்த உருவாக்கி அந்த பீடத்துல வச்சிருக்காங்க. அதனால ஆலயம் செல்வது, தோண்டுவது ரொம்ப நல்லது. எந்த சிவன் கோயில் இருந்தாலும் நீங்க போங்க. மனசார கண்விழித்து நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, கிடைக்க வேண்டிய புண்ணிய பலன் கிடைத்தே தீரும். இதுல மாற்றம் கிடையாது.